பிவிஎஸ் மெட்டா காயின் பிவிஎஸ் மெட்டா காயின் பார்ட்னர் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று காலை நல்ல பொழுதாக விடுகிறது. இன்றைக்கு நம்மளுடைய பிவிஎஸ் மெட்டாவை பற்றி தெளிவாக சொல்வதற்கும் பிவிஎஸ் மெட்டாலைய பேழ்வில் இது பிவிஎஸ் மெட்டாலை தெளிவாக சொல்வதற்கும் ஏடிபாளர் ஆப்புரை நல்லா தெளிவாக புள்ளிவிவரமாக கணக்கிட்டு நமக்கு ஒவ்வொரு ரிவார்டையும் நமக்கு சொல்லி தரத்துக்கு வருகிறார் நம்மளுடைய கணித ஆசிரியர் ஈரோட்டை சேர்ந்த வெங்கடேசனை. வெல்கம் பண்றேன் சார். வெல்கம். வணக்கம் நாகராஜன் சார். வணக்கம். அனைத்து பிவிசி மெட்டா பார்ட்னர்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகிழ்ச்சியாக தொடங்குங்கள் ஒவ்வொரு நாளும். இந்நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியோடு தொடங்குவோம். ஆனால் மகிழ்ச்சியோடு பிரசன்டேஷனை ஏற்றுக்கொள்வோம், புரிந்து கொள்வோம். நாம் அனைவரும் வெற்றியாளர். வெற்றி பெறுவதற்காக இன்று நாம் ஒவ்வொரு நாளும் காலை 5:30 சந்திக்கிறோம். கண்டிப்பாக வெற்றி பெறுவது உறுதி. அதற்கு ஆக்டிவ் இன்கம் பெஸ்டா, பாசிவ் இன்கம் பெஸ்டா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க முடிவு பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு ஆக்டிவ் இன்கம்லயே நிறைய பார்ட்னர்ஸ் டிராவல் ஆயிட்டு இருக்கிறீங்க. ஆனா பாசிவ் இன்கத்துக்குள்ள இன்னும் யாரும் வரல. பாசிவ் இன்கம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாபெரும் சக்தி அந்த பாசிவ் இன்கம்க்கு இருக்கு. ஆக்டிவ் இன்கம்க்கு இருக்கு. பட் ஆனா அந்த இடத்துல நீங்க ஆக்டிவா இருந்தால் மட்டும்தான் அந்த ஆக்டிவ் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். நீங்க ஆக்டிவா இருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த ஆக்டிவ் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அதே பாசிவ் இன்கம் நீங்க இன்ஆக்டிவா இருந்தால் கூட உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். இது பாசிவ் இன்கம். அப்ப நாம எவ்வளவு நாளைக்கு ஓட முடியும் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் நம்மளால ஓட முடியும். அப்புறம் நடக்க முடியும். அப்புறம் உட்காரதான் முடியும். இதுதான் இயற்கை, இந்த பிரபஞ்சத்தினுடைய நீதி. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப நான் 60 வயசு 70 வயசு 80 வயசு ஆனாலும் நான் 20 வயசு பையனாட்டம் ஓடுவேன் அப்படின்னு சொன்னா அது நடக்குமா? நடக்காது. அதுதான் ஆக்டிவ் இன்கம் அண்ட் பாசிவ் இன்கம். அதே நீங்க குறிப்பிட்ட வயசுக்குள்ள நல்ல வேகமா ஓடி சம்பாரிச்சு லைஃப்ல செட்டில் ஆயிட்டு ஒரு பெரிய ஒரு செட்டில்மெண்டோட உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை நீங்க நடந்தாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, படுத்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருக்கும். அதான் பாசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்னா கடைசி நாட்கள் வரைக்கும் வேலைக்கு போனாதான் என்னுடைய வருமானத்தை நான் ஈடுகட்ட முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு வரேன். ஓகேங்களா? அதனால ஆக்டிவ் இன்கம்ல தான் நம்ம அனைவருமே இருக்கிறோம். ஆனா பாசிவ் இன்கம் வர்றதுக்கு உண்டான அருமையான ஒரு வாய்ப்பு இந்த பிவிசி மெட்டா நம்ம கையில கொடுத்துருக்கு. பாசிவ் இன்கத்தை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கறதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை நீங்க கத்துக்கங்க. நிறைய பேர் நினைக்கலாம், சார் என்ன சார் என்னை ரெஃபர் பண்ண சொல்றீங்க, என்னை ஆள் பிடிக்க சொல்றீங்க, அப்படியெல்லாம் கான்செப்ட் பண்ணாதீங்க. அப்படியெல்லாம் மைண்ட் செட்டிங் பண்ணாதீங்க. இன்னைக்கு இன்னொரு நபர் இல்லாம நீங்க எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னொரு நபர் இல்லாமல் நீங்க எந்த வேலையும் செய்ய முடியாது. நீங்க ஒரு ஜவுளி கடையை வச்சிருந்தாலும் அதை வாங்கறதுக்கு ஒரு நபர் வேணும். நீங்க ஒரு டீ கடை வச்சிருந்தாலும் அதை குடிக்கிறதுக்கு ஒரு நபர் வேணும். நீங்க ஜுவல்லரி வச்சிருந்தாங்க, நான் நிறைய கோடீஸ்வரர் ஜுவல்லரி நிறைய வச்சிருக்கேன், ஆனா அந்த ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் வேணும். அப்ப ஒரு ஜுவல்லரி வச்சிருக்கிறவருக்கும் ஒரு கூட்டம் வேணும், ஒரு ஜவுளி கடை வச்சிருக்கிறவருக்கும் ஒரு கூட்டம் வேணும், ஒரு டீ கடை வச்சிருக்கிறவருக்கும் ஒரு கூட்டம் வேணும். அப்ப ஒரு கூட்டம் இல்லாமல் ஒரு மனிதன் சாதிக்க முடியாது அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணுங்க. நீங்க ஏன் ரெஃபரல் மார்க்கெட்டிங் அப்படின்னாவே தவறா நினைக்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது. ரெஃபரல் மார்க்கெட்டிங் இஸ் ரியலி சூப்பர் மார்க்கெட்டிங். ஆனா நாம எடுத்திருக்கக்கூடிய சிஸ்டம், எடுத்திருக்கக்கூடிய கம்பெனியை பொறுத்துதான் இருக்கு. அது நம்மளுடைய வேலை. 99% கூட்டம், ஒரு டீம் நமக்கு வேணும், ஒரு டீம் ஒர்க் நமக்கு வேணும். ஆனா 1% நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா செயல்படும். அப்படி இருக்கையில இந்த பிவிசி மெட்டாவில்
நாம எப்படி ஆக்டிவ் இன்கம்ல இருந்து பேசிவ் இன்கம் போறது, ஆக்டிவ் இன்கம்ல இருந்தா எவ்வளவு சம்பாதிக்க முடியும், பேசிவ் இன்கம்ல நம்ம உள்ள வந்துட்டா எவ்வளவு சம்பாதிக்க முடியும், எப்படி லைஃப் செட்டில் ஆக முடியும், எவ்வளவு சீக்கிரம் செட்டில் ஆக முடியும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாருங்க. இன்னைக்கு இந்த பிவிசி மெட்டா அப்படிங்கிறது ஏதோ தமிழ்நாடு இந்தியா அப்படிலாம் கிடையாது. உலகம் முழுவதும், உலகத்தில் இருக்கக்கூடிய பட்டி தொட்டி அத்தனை இடங்கள்ல இருந்தும் இந்த பிவிசி மெட்டாவை அவங்க வாங்க முடியும், விற்க முடியும். அந்த அளவுக்கு இது குளோபல் விர்ச்சுவல் கரன்சியாக இந்த பிவிசி மெட்டா பிளாக் செயின் கட்டமைப்புல உருவாக்கப்பட்டு 2022 இந்த உலகம் முழுவதும் இவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. அப்ப இதை லான்ச் பண்றதுக்கு ஒரு நெட்வொர்க் துணை வேணும். பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு கிரிப்டோ கரன்சி, ஒரு மாசான ஒர்க் செய்ய போற கிரிப்டோ கரன்சிக்கு கூட ஒரு நெட்வொர்க் வேணும். அப்ப அந்த நெட்வொர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஎன்பி ஸ்மார்ட் செயின் Web20 அப்படிங்கிற ஒரு பிளாக் செயின் நெட்வொர்க் தேவை. அப்ப அந்த பிளாக் செயின் நெட்வொர்க் மூலியமாக இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன் இந்த உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் 3வது ஆண்டுகள் தொடக்கத்தில் இருக்கு, வெற்றிகரமாக செயல்பட்டு பட்டி தொட்டி எல்லாம் தெரிகிற அளவுக்கு ஒரு மாசான ஒரு கிரிப்டோ காயினாக இன்னைக்கு வந்திருக்கு. அப்படின்னா அதுக்கு 2 விஷயம், பிவிசி கம்யூனிட்டி பிளஸ் பிஎன்பி பிளாக் செயின் நெட்வொர்க். இந்த 2ம் தான் இந்த பிவிசி மெட்டாவை இவ்வளவு விரைவாக இந்த உலகத்துல கொண்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த கிரிப்டோ கரன்சியோடைய ஃபீச்சர்ஸ் என்ன தெரியுங்களா? சோ ஹை லெவல் ஃபண்ட் டிரான்சாக்ஷன், பவுண்டரி ஆஃப் டிரான்சாக்ஷன், ஹை லெவல் ஃபண்ட் டிரான்சாக்ஷன், அதிக அளவுல ஒரே செகண்ட்ல பணத்தை அனுப்ப முடியும். பவுண்டரி ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஹை லெவல் இ காமர்ஸ், அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி ஹை லெவல் அந்த மாதிரி இ காமர்ஸ் நீங்க பண்ண முடியும், வேற எதுலயும் பண்ண முடியாது. டொனேஷன், யூட்டிலிட்டி பில்ஸ், இந்த மாதிரி ஒரு 6 விதமான ப்ராஜெக்டை ஆல்ரெடி இவங்க மெட்டாவர்ஸ்க்குள்ள அப்டேட் பண்ணிட்டாங்க. மெட்டாவர்ஸ் அப்டேட் நடந்து முடிஞ்சாச்சு நம்மளுடைய பிவிசி மெட்டா பொறுத்தவரைக்கும். அப்ப இந்த உலக மெட்டாவர்ஸை அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. விரைவில் யூட்டிலிட்டி பில்ஸ்ல இருந்து எல்லாத்துலயும் மெட்டாவர்ஸ் டோக்கனை தான் பயன்படுத்துற காலம் வரப்போகுது, வெகு விரைவில். அப்ப இந்த மெட்டாவர்ஸ்ல உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்மார்ட் டோக்கன் தான் இந்த பிவிசி மெட்டா. அப்படிப்பட்ட பிவிசி மெட்டா வைத்துதான் இனி பில் பேமெண்ட்ல இருந்து ஹை லெவல் ஃபண்ட் டிரான்சாக்ஷன் முதல் கொண்டு எல்லாமே நம்ம பயன்படுத்த போறோம். இது ஏதோ பிசினஸ்க்காக இந்த காயின் வந்ததெல்லாம் கிடையாது, ப்ராஜெக்டுக்காக வந்த காயின். ஆனா அந்த ப்ராஜெக்டுக்கு உருவாக்குனது யாரு தெரியுங்களா? டாக்டர் டேனியல் ஜான்சன் அப்படிங்கிற ஒரு நபர் கால்வின்ங்கிற ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அந்த கம்பெனி உலகம் முழுவதும் ரீச் பண்ணாங்க. அதுக்குள்ள யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாம் தான் இந்த பிவிசி கம்யூனிட்டி. சோ அவங்களால் மக்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு கம்யூனிட்டி டோக்கன் தான் இந்த பிவிசி மெட்டா. அப்படிங்கிறதுனால இந்த பிவிசி மெட்டா உங்களால் உருவாக்கப்பட்டது, உங்களால் வளர்ச்சி அடைகிறது, உங்களால் மிகப்பெரிய அளவு உச்சத்தை தொடப்போகுது. ஆனா இதுல வரக்கூடிய அனைத்து பலன்களும் நீங்க அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் சிஸ்டத்தினுடைய நோக்கம். அப்ப கோடீஸ்வரன் தான் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, ஒரு சாதாரண மனிதனும் மில்லியனர்ஸ் ஆகணும். அப்ப இந்த கிரிப்டோ கரன்சியை ஒவ்வொருத்தர் கையில் இருந்தது அப்படின்னா அவங்க மில்லியனர்ஸ். அவங்க கைக்கு எப்படி வரும்? அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணாங்க, அதுதான் சீட் ஃபண்டிங் அண்ட் டோக்கன் ஃபார்ம் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ல நிறைய படிச்சிருக்கணும், நிறைய திறமை இருக்கணும், நிறைய இங்கிலீஷ் தெரியணும், நிறைய பிளாக் செயின் டெக்னாலஜி, அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களால வாழ்க்கையில மில்லியனர்ஸ் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதுக்கு உண்டான முயற்சி உங்ககிட்ட இருக்கா? அந்த முயற்சி வேற எங்கேயும் போட வேண்டாம், இங்க போடுங்க. அதுக்கு உண்டான பயிற்சி சிஸ்டம் கொடுக்க தயாரா இருக்கு. சோ இதுக்குள்ள வர அத்தனை பேரும் மில்லியனர்ஸ் ஆகாம வெளியே போக முடியாது, அதுக்கு ஒரு காலம் இருக்கு. மில்லியனர்ஸ் அப்படிங்கிறது சாதாரண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, சரிங்களா? 50 வருஷம் வேலை பார்த்தாலும் மில்லியனர்ஸ் ஆக முடியாது நம்ம செஞ்சிட்டு இருக்க துறையில. 100 வருஷம் வேலை பார்த்தாலும் அது நடக்காது.
ஆனா ஒரு 3 to 5 வருடம் சரியான முறையில நீங்க வேலை பார்த்துட்டீங்கன்னா மில்லியனர்ஸ் கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் ஆக முடியும். சார் எனக்கு மில்லியனர்ஸ் ஆகிற கனவு இருக்கு, ஆனா எனக்கு தினந்தோறும் வருமானம் வேணுமே. சார் நான் சொல்றது மில்லியனர்ஸ் அப்படிங்கிற செட்டிங் சொல்றேன். ஆனா நீங்க டெய்லி வருமானம் பாக்குறதெல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்த நாள்ல இருந்து நீங்க பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த பிவிசி மெட்டா இருக்கக்கூடிய டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்ட். ஓகே, இதுக்குள்ள வரணும் அப்படின்னா சீடு பார்ட்னர் ஆகணும் ஃபர்ஸ்ட், அடுத்துதான் டோக்கன் ஃபார்மிங்ல வர முடியும். டோக்கன் ஃபார்மிங்ல வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபியூச்சர் ஆஃப் மணி பிவிசி மெட்டா நிறைய நீங்க சம்பாதிக்க முடியும். விதைக்கிற விதை விளைச்சலாக உங்களுக்கு 2 மடங்கு லாபத்தை கொடுக்கும். அதுதான் பிவிசி மெட்டா. சோ இந்த சீடு பார்ட்னர் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 2500 ரூபாய் நம்மளுடைய பேமெண்ட் உள்ள அப்டேட் பண்றோம். சோ அதுக்கு $10 நிகரான பிவிசி மெட்டா உள்ள ஸ்டேக்கிங் ஆகுது. ஒரு $11 உண்டான பிவிசி மெட்டாவை வெளி வேலட்ல, அதாவது நம்மளுடைய மெயின் வேலட்ல சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு $5 உண்டான பிஎன்பிஐ உங்களுடைய வேலட்ல ஹோல்டு பண்ணி வைங்க. ஏன்னா டிரான்சாக்சன் ஃபீஸ்க்கு பிஎன்பி தான் சப்போர்ட் பண்ணும். ஓகே, இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் பண்ணுவதற்குண்டான பர்மிஷன், ஃபார்மிங் பண்ணுவதற்குண்டான பர்மிஷன் உங்களுக்கு ஐடி நம்பரா கிடைக்கும். அந்த ஐடி நம்பரை வைத்து நீங்க ஃபார்மிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப ஏற்கனவே நான் கொடுத்த 2500 ரூபாய் என்ன, இது சிஸ்டத்துக்கு போயிடுச்சா, இது திரும்ப எனக்கு வராதா, அந்த கவலையே வேண்டாம். நீங்க கொடுக்க 2500 ரூபாய் சிஸ்டத்துக்கும் போகாது, உங்களுடைய சப்போர்ட் லீடருக்கும் போகாது. அது எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல் அசட்டா உங்க வேலட்டுக்கே திரும்ப வந்து இருக்கும் உடனே. அதை நீங்க சேமிச்சு பாதுகாப்பு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒரு 3 to 5 வருடத்துல பல கோடி ரூபாய் வருமானத்தை அது சம்பாரிச்சு கொடுக்கும். ஆனா அந்த 3 to 5 வருடம் எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுனால நாம என்ன பண்றோம், ஃபார்மிங் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றோம். அந்த ஃபார்மிங் ப்ராஜெக்ட்ல என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா செல்ஃப் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்திருக்காங்க. இப்ப செல்ஃப் ஃபார்மிங் அப்படிங்கிறதுனால அங்க என்ன சார் நடக்குது, இப்ப நீங்க ஒரு $100 ஒரு கவுண்டிங் வேணும் இல்லையா, சோ வேல்யூபிள் கவுண்டிங் வேணும். சோ அப்போ ஒரு $100 உண்டான பிவிசி மெட்டா விதைகளை நான் இந்த இடத்துல விதைக்கிறேன். இதுல இந்த பிவிசி மெட்டா விர்ச்சுவல் லேண்டுக்குள்ள நான் விதைக்கிறேன். அப்ப எனக்கு 200% லாபம். நான் விதைக்கிற விதைக்கு 200% எனக்கு லாபம். அப்ப எனக்கு $200 உண்டான பிவிசி மெட்டாவாக வெளியே வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க, $100 உண்டான பிவிசி மெட்டாவை நான் விதைக்கிறேன், $200 உண்டான பிவிசி மெட்டா விளைச்சல் எனக்கு கிடைக்கும். அப்ப 200% நமக்கு லாபம். அப்ப டெய்லி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்களே, அது எப்படி? அப்ப அந்த $200 டெய்லி 0.20% வீதமாக நம்மளுடைய வேலட்டுக்கு சிஸ்டம் கொடுத்துரும். 0.20%. அப்ப ஒரு நாளைக்கு $0.20 உங்க வேலட்ல ஆட் ஆயிடும். $0.20 இன்ட்டு டெய்லி $0.20 ஆட் ஆகிட்டே வரும். யோசனை பண்ணி பாருங்க, $0.20. அப்ப ஒரு 100 நாள் $20, 10 100 நாள் கணக்கு போடுங்க. ஒரு 1000 நாள்ல உங்களுக்கு 200%, கிட்டத்தட்ட 2.25 வருடம் கூட ஆகாது. அப்ப அந்த 2.5 வருடம்னே வைத்துக் கொள்ளுங்களேன். அப்ப ஒரு 2.5 வருஷத்துல நான் $100 இன்வெஸ்ட் பண்ணி $200 உண்டான தொகை எனக்கு கிடைக்கிறதுக்கு வேற எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? எந்த ஒர்க் இல்ல, நான் ஒர்க்கிங். இதுக்கு பேர் ஆக்டிவ் இன்கம். நீங்க $100 போடலாம், $500 போடலாம், $1000 போடலாம், $50,000 போடலாம். எவ்வளவு போட்டாலும் 2 மடங்கு 200% லாபத்தை இந்த சிஸ்டம் கொடுத்தே தீரும். தினசரி வருமானமாக 0.20% உங்களுக்கு கொடுத்தே தீரும். நல்லா புரிஞ்சுக்கீங்க, நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல நாம எவ்வளவு ஃபார்மிங் பண்றோமோ அதுக்கு 200%, 2 மடங்காக நமக்கு லாபத்தை இந்த சிஸ்டம் கொடுக்கும். அப்ப அடுத்த நாள்ல இருந்து நமக்கு என்ன பண்ணும், 0.20% நமக்கு ரிட்டர்னும் பண்ணிடும். அப்ப நமக்கு எவ்வளவு விரைவாக அந்த வருமானம் கிடைத்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. ரைட், இது நார்மல் ஆக்டிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம் நாம மட்டும் எவ்வளவு வேணாலும் ஃபார்மிங் பண்ணலாம், எத்தனை முறை வேணாலும் ஃபார்மிங் பண்ணலாம், 200% ரிவார்டு கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ இதுல
இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம். ஸோ அதுதான் ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஆஃபர் 7 days. 7 days அப்படின்னு கொடுப்பாங்க. ஏற்கனவே உங்களுக்கு செல்ஃப் ஃபார்மிங் 0.20% இருக்குது, அது எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்தது எக்ஸ்ட்ரா இன்கம் பாத்தீங்க அப்படின்னா ஏர்லி பேர்ட். இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல நம்ம உள்ள வரணும்னா நாம என்ன பண்ணணும்? சிஸ்டம் வந்து என்ன சொல்றாங்கன்னா 1:2, ஈச் ஒன் $100. 100 மடங்கில் நீங்க எத்தனை முறை வேணாலும் நீங்க பண்ணலாம். அப்ப 100 மடங்கில் ஒரு பேர் மேட்சிங் 1:2 நடந்தால் உங்களுக்கு ஒரு பேர் அப்படிங்கிற கால்குலேஷன். அப்ப 200 பண்ணிருக்கீங்களா, 2 பேர். 500 பண்ணிருக்கீங்களா, 5 பேர். அப்படி கணக்கு. சோ அப்ப நம்ம $100 ஆல்ரெடி பண்ணி வச்சு, இப்ப நம்மளுடைய ரெஃபரல் முறையில ஒரு 2 பார்ட்னர்களை ஒரு 100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ண சொல்றோம். பண்றதுக்கு உண்டான பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? சோ அப்ப 2 பார்ட்னர்கள், நாம 100 பண்ணிட்டோம், நம்ம கீழே 2 பார்ட்னர்கள். இது ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். 20 லெவல் நமக்கு ரெஃபரல் ரிவார்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 20 லெவல் இருக்கு. நான் இப்ப சொல்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும் தான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப அந்த நீங்க 100 பண்ணிருக்கிறீங்க, உங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேர் 100 இன்னைக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20 எப்போதும் போல இருக்குது. ஏர்லி பேர்ட் ரிவார்டு 0.70% உங்களுக்கு இருக்கு. பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு. அது நீங்க எத்தனை லெவலுக்கு உங்க டீம் இருக்கோ அதுக்குண்டான ரெஃபரல் ரிவார்டு உங்களுக்கு வந்துடும். அப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஏர்லி பேர்ட் ரிவார்டான எக்ஸ்ட்ரா இன்கம் 0.70, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டான 0.20, ரெண்டு சேர்த்து 0.90 பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது மினிமம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா $1 1% உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். அப்ப செல்ஃப் ஃபார்மிங்ல நீங்க 0.20% வீதம் நீங்க ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா ஒரு 1000 டேஸ்க்கு உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்துட்டு. அதுவே ஏர்லி பேர்டை நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா 200 நாள்லயே உங்களுக்கு அந்த $200 கம்ப்ளீட். அப்ப நம்ம எதை எடுக்கணும்? ஏர்லி பேர்டை எடுக்கணும். இதுதான் பேசிவ் இன்கம். விரைவா எடுக்கிறீங்க, நீங்க விரைவா எடுக்கிறீங்க. சரிங்களா? ரைட். அப்ப 1:2 அப்படின்னா மேல இருக்கக்கூடிய ஐடி $100, கீழே ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய 2 பார்ட்னர் 100 பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஏர்லி பேர்ட் ரிவார்டு பிளஸ் ரெஃபரல் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு ரெஃபரல் ரிவார்டு எல்லாம் சேர்த்து 1% டெய்லி உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா சார்? நான் 100 பண்ணிட்டேன், ஆனா எனக்கு கீழே இருக்கக்கூடிய 2 பார்ட்னர்கள் 100 பண்ணல. இப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு கிடைக்கும். ஆனா உங்களுக்கு ஏர்லி பேர்டுல 7 days வெயிட்டிங் ஆஃபர் கொடுப்பாங்க. அடுத்த நாள் பண்ணலாம், அடுத்த நாள் பண்ணலாம், அடுத்த நாள் அந்த 2 பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்படி 2வது நாள் அந்த 2 பார்ட்னர்கள் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் ஆன அந்த ஏர்லி பேர்ட் ரிவார்டு 0.60%. அதாவது நீங்க பண்ணன்னைக்கே அவங்க பண்ணிட்டா 0.70, அடுத்த நாள் அவங்க பண்ணாங்கன்னா 0.60. அப்போ ஒரு நாளைக்கு செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு மட்டும் 0.70% பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு. சார் 2வது நாளும் பண்ணல, 3வது நாள் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. 3வது நாள் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்ப ஏர்லி பேர்டோட 3வது நாள் ரிவார்டு என்ன? உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20, ஏர்லி பேர்ட் எக்ஸ்ட்ரா இன்கமான ரிவார்டு 0.50. அப்ப டோட்டலா 0.70% பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு. சார் 3வது நாளும் பண்ணல, 4வது நாள் பண்ணிருக்காங்க. அப்ப நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, செல்ஃப் ஃபார்மிங்கோட ரிவார்டு 0.40%, டோட்டலாக 0.60% நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு. அதாவது 100 இன்ட்டு 0.20 வந்துட்டு இருந்த இடத்துல இப்ப 100 இன்ட்டு 0.60 நமக்கு வருது. அப்ப 4வது நாள் நீங்க அந்த 2 பேர் பேர் மேட்ச் பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு அந்த ஏர்லி பேர்டோட எக்ஸ்ட்ரா இன்கம் உங்களுக்கு கிடைக்குது. சார் 4வது நாளும் அவங்க பண்ணல, 5வது நாள் தான் 2 பேரும் பண்ணிருக்காங்க அப்படின்னா செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, ஏர்லி பேர்ட் ரிவார்டோட ஸ்பீட் 0.30%.
டோட்டலாக 0.50% 5வது நாள் நீங்க $100 பண்ணி 5வது நாள் அவங்க பண்ணியிருந்தா கூட நமக்கு 0.50% செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு கிடைக்கும், பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு கிடைக்கும். 5வது நாளும் அவங்க பண்ணல சார், 6வது நாள் பண்ணிருக்காங்க. அப்ப வேலிபேட் ரிவார்டான 0.20%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, டோட்டலாக 0.40% நம்மளுடைய $100 உண்டான செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டோடைய ஸ்பீடு அதிகமாகும். சார் 6வது நாளும் பண்ணல, 7வது நாள் பண்ணிருக்காங்க. 7வது நாள்ல நமக்கு வேலிபேடோடைய ரிவார்டு ஸ்பீடு எவ்வளவு கிடைக்கும்? வேலிபேடோடைய ரிவார்டு ஸ்பீடு 0.10%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, ரெஃபரல் ரிவார்டு 0.10. இது வந்து டோட்டலா சொல்லியிருக்கேன். அப்ப செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு மட்டும் 0.30%. நீங்க $100 பண்ணி 0.20% டெய்லி ரிவார்டு எடுத்துட்டு இருக்கிறீங்க. 7வது நாள் 2 பார்ட்னர் 100 பண்ணிருக்காங்க அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு 10 பாயிண்ட் சிஸ்டம் கொடுக்க தயாரா இருக்கு. அப்ப 0.30% உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் ஸ்பீட். சார் 8வது நாள் தான் அவங்க பண்ணிருக்காங்க. இந்த ஃபார்மிங், அதாவது நீங்க 100 பண்ணீங்க இல்லையா, அதுக்கு 0.20% மட்டும் வரும். சோ வேலிபேட்ல இருந்து 7 டேஸ்க்கு மேல ஆனதுனால எக்ஸ்பிரி ஆஃப் 7 டேஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு ஃபில் ஆயிடும். புரியுதுங்களா? 7 நாள் வரைக்கும் நான் வேலிபேட்ல உங்களை பாதுகாத்து வைக்கிறேன். 7 நாளைக்குள்ள ஒரு 2 பார்ட்னர்களை நீங்க 100 பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலிபேட் ரிவார்டு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா வேலிபேட்ல இருந்து மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிரி கொடுக்குறேனே தவிர உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல இருந்து எந்த எக்ஸ்பிரியும் கிடையாது. அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 200% வந்தே தீரும் அப்படிங்கிற சிஸ்டம் சொல்லியிருக்கு. அப்ப 8வது நாள் ஒரு 2 பார்ட்னர்கள் 100 பண்ணிருக்காங்க. இப்ப என்ன நடக்கும்? உங்களுக்கு அந்த வேலிபேட் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மீண்டும் ஒரு $100 உங்களுடைய பேர்ல செல்ஃபா நீங்க அப்டேட் பண்ணிருந்தீங்கன்னா மீண்டும் ஃபர்ஸ்ட் டே கால்குலேஷன் 1:2 ஃபர்ஸ்ட் டே கால்குலேஷன்ல மீண்டும் உங்களுக்கு வேலிபேட் ரிவார்டோடையது 0.70%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 0.9% உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பண்ண 100க்கு 0.20% அது தனியா கிடைக்கும். ஓகேங்களா? சோ அப்ப வேலிபேட் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க. நிறைய வருமானத்தை ஏர்ன் பண்ணலாம். இங்க 2 பேர் மட்டும்தான் நம்ம அப்டேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க நிறைய பேத்துக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க முடியும். அது எப்படி எல்லாம் பேர் மேட்சிங் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் டேவ்ல நாம 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் 0.90 நமக்கு செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு. அப்ப நமக்கு வரக்கூடிய அந்த 200% ரிவார்டும் 223 நாட்கள்லயே நமக்கு கிடைச்சிடும். ரெஃபரல் ரிவார்டு இல்லாம நான் சொல்றேன். அதே 2வது நாள் 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. நீங்க $100 பண்ணி 2வது நாள் தான் கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. 0.80%, 250 நாள்ல 200%. அதே 3வது நாள் 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. 0.80%, சார் 0.70% பர் டே. அப்ப 286 நாட்கள்ல 200% நமக்கு கம்ப்ளீட். சார் 4வது நாள் தான் நமக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. 0.60% பர் டே ஸ்பீட். அதாவது நான் $100 கால்குலேஷன் மட்டும்தான் சொல்றேன். அப்ப 334 நாட்கள்ல 200% ரிவார்ட் கம்ப்ளீட். 5வது நாள் தான் 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. 0.50%, 400 நாள்ல 200% கம்ப்ளீட். இல்ல சார் 6வது நாள் தான் கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. 0.40%, 500 நாள்ல 200% கம்ப்ளீட். சார் 7வது நாள் 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? 0.30%, 667 நாட்கள்ல 200% ரிவார்ட் கம்ப்ளீட். அப்ப நாம $100 பண்ணிட்டு செல்ஃப் ஃபார்மிங்ல டிராவல் ஆகிட்டு தான் இருப்போம். ஆனா இந்த வேலிபேட்ல நீங்க அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக சிஸ்டம் 7 நாள் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. அந்த 7 நாள் வேற எந்த சிஸ்டத்திலும் கிடையாது. அன்னைக்கே பேர் மேட்ச் பண்ணலன்னா கிடையாது. ஆனா இங்க
7 நாள் டைம் கொடுத்து அதுக்குண்டான ரிவார்டு டொனேஷன் கனெக்ட் பண்ணி எத்தனை நாள்ல வருங்கிறத தெளிவா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ இத திரும்ப திரும்ப நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதுல லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கலாம். இது எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கறதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப பாக்குற ஒரு இமேஜ சரியா கவனம் பண்ணுங்க. இப்ப நீங்க 1:2 மட்டும் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு பேர் இல்ல சார். நீங்க 1:2ல 2 பேர் மேட்சிங் பண்ணிருக்கீங்க. எப்படி? ஒரே இந்த 3 ஐடியில 200 பண்ணீங்கனாலும் 2 பேர் மேட்ச். இல்ல சார், உங்களுக்கு டைரக்ட்ல 4 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க, அப்ப எப்படி 2 பேர் மேட்சிங் அப்படின்னா, இந்த 4 பேரும் 100 பண்ணியிருந்தால் நீங்க 100 + 100 200 பண்ணிருந்தீங்கன்னா 2 பேர் மேட்சிங். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கீங்க. உங்களுக்கு கீழே 2 பார்ட்னர் மட்டும் இருந்தால் 2 பேரும் 100 பண்ணும்போது நீங்க ஒரு 100 கொடுத்து ஒரு பேர் மேட்சிங் பண்ணலாம். அதுவே 4 பேர் இருக்காங்க சார், 4 பேர் 100 பண்ணிட்டாங்கன்னா நீங்க 100 + 100 2 டைம் நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா 2 பேர் மேட்சிங் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இதுவே உங்ககிட்ட 10 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க, 20 பேர் 100 பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 20 பேர் 100 பண்ணியிருந்தால் 10 பேர் மேட்ச். அப்ப 10 × 100 $1000 நீங்க உள்ள கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 பேர் மேட்சிங் ஒரு நாளைக்கு குறைஞ்சது $9. குறைஞ்சது $9 ரெஃபரல் ரிவார்டு இல்லாம நான் சொல்றேன். $9 உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். கிட்டத்தட்ட மாசத்துக்கு $270 கிடைக்கும் சார். அதுவே ஒவ்வொரு பார்ட்னரும் 200 பண்ணிட்டாங்க சார், 20 பார்ட்னருமே. அப்படின்னா உங்களுக்கு 10 பேர் மேட்சிங் இல்ல 20 பேர் மேட்சிங்காக மாறும். 20 பேர் மேட்சிங் ஒரு நாளைக்கு நடந்திருந்தால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு $18, ஒரு மாசத்துக்கு $540 உங்களுடைய ஏர்னிங்ஸ். சார் எனக்கு கீழே இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும் 500 பண்ணிட்டாங்க சார், 20 லெவல் 20 பேர்ல. அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜோடிக்கு மட்டுமே 5 பேர் மேட்சிங். அப்ப உங்களுக்கு 10 ஜோடி இருக்கு இல்லையா? சோ அப்ப 10 × 5 50 பேர் மேட்சிங் அங்க நடந்திருக்கு. அப்ப ஒரு நாளைக்கு $45, 50 பேர் மேட்சிங் வெறும் $500. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு $45 ஒரு மாசத்துக்கு $1350, 1 lakh and above. ஒரு $500 செல்ஃப் ஃபார்மிங் ஒவ்வொரு நபரும் பண்றாங்க சார். ஒவ்வொருத்தரும் 1000 பண்ணிட்டாங்க, உங்களுக்கு 100 பேர் மேட்சிங் ஆகும். 20 பேரும் 1000 பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஒரு ஜோடியில மட்டுமே 10 பேர், 10 × 10 100 பேர் மேட்சிங். கிட்டத்தட்ட உங்களுக்கு $90 ஒரு நாளைக்கு கிடைக்கும். ஒரு மாசத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க, $2700, கிட்டத்தட்ட $2,70,000 சம்திங் உங்களுக்கு பர் மந்த் ஏர்னிங்ஸ் சார். இதுவே ஒவ்வொருத்தரும் $5000 வரைக்கும் வந்துட்டாங்க சார், 100 மடங்கில். இப்ப 100 சேர்த்துட்டு வந்தோம்னா 10 டைம் பண்ணா 1000, 20 டைம் பண்ணா $2000 ஆகும். 50 டைம் பண்றாங்க, $5000 சாதாரணமா வந்துடும். இது ரொம்ப ஈஸி. ஒட்டுக்கா ஒரு நபர் $5000 ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னா எல்லாராலையும் பண்ண முடியாது. ஆனா செருக கட்டி பெருக வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அப்ப 100 மடங்கில் உங்களுடைய கோல் செட்டிங், என்னுடைய ஐடியில $5000 நான் ஹோல்டு பண்ற வரைக்கும் நான் இதுல இருந்து எதுவும் ரெக்கவரி எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணுங்க. நீங்க சம்பாதிக்க வந்திருக்கிறீங்க, சாதிக்க வந்திருக்கிறீங்க. அப்ப நீங்க போட்ட 100 200 ஆனாலும் எடுத்துக்கிறதுக்கு பேரு வருமானம் கிடையாது. எனக்கு வாழும் வரை எனக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு. அப்ப நான் ஒரு குறிப்பிட்ட தொகையை அங்க ஹோல்டு பண்ணணும். அப்ப ஒவ்வொருத்தரும் $5000 போக்கஸ் பண்ணி அங்க ஹோல்டு பண்ணும்போது உங்களுக்கு 20 பார்ட்னர்கள் அப்படின்னா
20 பார்ட்னர்கள் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 பேர் மேட்சிங் நடந்திருக்கு. ஒரு நாளைக்கு $450 நடக்கும். உங்களுடைய இன்கம் ஒரு மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா $13,500, கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபாய்க்கு மேல உங்களுடைய மாத வருமானமாக இருக்கும். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, நம்மளுடைய கோல் செட்டிங் என்னவா இருக்கணும். ஒவ்வொரு பார்ட்னரும் $100 ஸ்டார்ட் பண்ணி $5,000 வர வரைக்கும் அவங்க பொறுமை காக்கணும். அவங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு ரீஃபார்மிங்கை சரியா பயன்படுத்தணும். அந்த ரீஃபார்மிங்கை எப்படி சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கறத நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருது இதுல இருந்து அப்படின்னா அதை 3ஆ பிரிங்க. சிஸ்டம் ஆல்ரெடி 15% எடுத்து நம்மளுடைய வேலட்ல வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு காமிக்கிறேன். அப்ப மீதி 85% நம்ம கிட்ட இருக்கு. அந்த 85% நம்ம என்ன பண்ணலாம்? 60% நம்ம ரீஃபார்மிங்காக எடுத்து வைக்கணும். ஒரு 25% மட்டும் நம்ம தேவைகளுக்காக வெளியே எடுத்துக்குங்க. $5,000 பண்ணிக்கங்க. உங்களோட கோல் செட்டிங் $5,000 அப்படிங்கிறதுனால வர பணத்தை எல்லாம் திரும்ப திரும்ப உள்ளே போட்டுட்டா நமக்கு என்ன சார் பண்றது அப்படின்னு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு இன்னைக்கு $1,000 வருதா இந்த மாசம், அதுல $250 நீங்க எடுத்துக்குங்க. ஒரு $600 திரும்ப ரீஃபார்மிங்காக ஹோல்டு பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னைக்கு உங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா தெரியலாம். ஆனா இதை சாதிச்சிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கலாம். இன்னைக்கு சாதாரணமாக 500 பேர் மேட்சிங் அப்படின்னா குறைந்தது அந்த இடத்துல ஒரு 45,000 ஆச்சு. நாளைக்கு ஒரு 1000 பேர் மேட்சிங் நடக்குது, ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய். நாளைக்கு 1500 பேர் மேட்சிங் நடக்குது, ஒரு நாளைக்கு எவ்வளவுன்னு பாத்துக்கங்க. அப்ப இதெல்லாம் நடக்குமா சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக நடக்கும். நீங்க போடுற $5,000க்கு 50 பேர் மேட்சிங் அப்படின்னா உங்களுடைய 20 பார்ட்னர்கள் இருக்கிறாங்க. 20 பார்ட்னர்களுக்கும் இதே தான் நீங்க சொல்லி தரீங்க. அந்த 20 பார்ட்னரும் அவங்க டீமை அவங்க குரோ பண்ணுவாங்க. சோ எல்லாருமே பேசிவ் இன்கத்துக்குள்ள வந்துதான் ஆகணும். சோ எல்லாருமே சம்பாதிக்காம வெளியே போக முடியாது. இதுல நீங்க மட்டும்தான் சம்பாதிக்க முடியுங்கிற கட்டாயம்லாம் இங்க கிடையாது. வரக்கூடிய ஒவ்வொரு பார்ட்னரும் 20வது லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர் கூட லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இதுல மட்டும்தான் இருக்கு. நிறைய கம்பெனில யார் முன்னாடி போறோமோ அவங்க சாதிக்கலாம், அவங்க சம்பாதிச்சுக்கலாம், அதுதான் நடக்கும். பின்னாடி வரவங்களுடைய நிலைமையை பத்தி அவங்க கவலைப்படுறதே கிடையாது. ஆனா இங்க 20வது லெவல்ல இருக்கக்கூடிய நபரும் சரி, 200வது லெவல்ல இருக்கக்கூடிய நபரும் சரி சாதிக்காம வெளியே போக முடியாது. அதுக்கு ஒரு சக்சஸ் ஃபார்முலானா நாம சம்பாதிக்கிற வருமானத்தை 15% யூசர் வேலட்லயும், 60% உங்களுடைய ஃபார்மிங்கோடைய வேலட்லயும், 25% வித்ராவிலையும், இந்த 3 விஷயத்தை சரியா நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா லட்சங்களும் கோடிகளும் உங்களுக்கு சர்வ நிச்சயம். சோ அப்ப அதை நம்ம என்ன பண்ணணுங்க? கரெக்டா மைண்டன் பண்ணணும். ஒரு பிசினஸ் நம்ம எடுக்கிறோம், அந்த பிசினஸ்க்கு உண்டான பயிற்சி சரியா எடுக்கணும். நமக்கு தெரியலையா, திரும்ப திரும்ப கேளுங்க. உங்களுக்கு புரியுற வரைக்கும் உங்க சப்போர்ட் லீடரை விட்டுறாதீங்க. உங்களுடைய சப்போர்ட் லீடர் உங்களுக்கு சரியா ப்ரொமோட் பண்ணலையா, அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆக்டிவ் லீடரை பிடிங்க. ஏன்னா நம்ம ஜெயிக்க பிறந்துட்டோம், ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்ப ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரே முடிவுல நம்ம சப்போர்ட் லீடர்கிட்ட கேளுங்க. அவருக்கு அது தெரியல அப்படின்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆக்டிவ் லீடர்கிட்ட கேளுங்க. 20 லெவலுக்கு நீங்க உரிமையோட கேட்கிற சக்தி இருக்கு. அப்ப இந்த பிசினஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிவிசி மெட்டாவில மிகப்பெரிய உச்சத்தை நீங்க தொட்டே தீர வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கீங்க. உங்களுக்கு தேவை, நான் சொல்ற ஒரு டிப்ஸ், உங்களுடைய டைரக்ட்ல 20 பார்ட்னர்கள் குறையாம பாத்துக்குங்க. குறையாம அதிகப்படுத்துங்க, தவறு இல்லை. ஆனா 2 பார்ட்னரோட நின்றாதீங்க, 2 பேர்த்தோட நின்றாதீங்க. உங்களுடைய
வேலைகள், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய லட்சியங்கள்ல நீங்க ஜெயிக்கணும்னா குறைந்தது 20 பேர், அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் நீங்க பண்ணுங்க. ஈச் ஒன் பர்சன் ஃபர்ஸ்ட் $100 வரட்டும், $100 மட்டும் வரட்டும். அவங்க உள்ள வந்து லேர்ன் பண்ணட்டும். லேர்ன் 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 பண்ண ஆரம்பிச்சுட்டா அடுத்து அவங்க என்ன ஆகுங்க, ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டா அடுத்து ரீஃபார்மிங் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ரீஃபார்மிங் ஆக்டிவேட் பண்ணனா நம்மளுடைய கோல் ஒவ்வொரு பார்ட்னரும் $5000. 100 200 மாறும், 200 400 மாறும், 400 800 மாறும், 800 1600 மாறும், 600 மாறும், 3400 கிட்டத்தட்ட 7000 மாறும். நமக்கு எவ்வளவு தேவை? $5000. ஆனா இந்த சக்தியை சரியா பயன்படுத்திட்டோம் அப்படின்னா $5000 இல்ல, ஒவ்வொரு பார்ட்னரும் $50,000 போக்கஸ் பண்ணுவாங்க. யோசனை பண்ணி பாருங்க. $5000 நமக்கு ஒரு 20 பேரை வச்சு $5000 பண்ணாவே 500 பேர் மேட்சிங்னா 20 பேரும் $50,000 எஃபோர்ட் போடுறாங்க சார். ஒரு வருஷம் 2 வருஷத்துல அவங்க முடிச்சுட்டாங்க சார். அப்படின்னா 2வது வருஷத்துல இருந்து உங்களுடைய பேர் மேட்சிங் என்னன்னு பாருங்க. ஒரு 5000க்கு 50 பேர் மேட்சிங்னா ஒரு 50,000க்கு எத்தனை பேர் மேட்ச்? 500 பேர் மேட்ச். 500 × 10 5000 பேர் மேட்சிங். 5000னா ஒரு நாளைக்கு $5000. மாசத்துக்கு எவ்வளவுன்னு பாருங்க, $1.5 லட்சம். ஒரு மாசம் கோடிக்கணக்கில் நீங்க சம்பாதிக்க முடியும். சோ இது நடந்தே தீரும். இப்ப சொல்றதெல்லாம் ஒரு பெருமைக்காகவோ ஒரு மோட்டிவேஷனுக்காகவோ கிடையாது. ரியாலிட்டி. இன்னைக்கு 100 கொடுத்தா 200 வருமா வராதா? அதை மட்டும் நீங்க பினிஷ் பண்ணுங்க. அடுத்து வருது. அப்ப 25% எடுத்துக்கிறீங்க, திரும்ப 100 போடுறீங்க, மறுபடியும் 25 எடுக்கிறீங்க. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு 300 மாறும், 400 மாறும், 500 மாறும். இது மாறியே தீரும். அதுக்காகத்தான் இந்த காம்பவுண்டிங் லைஃப் இன்கம் மணி மேனேஜ்மெண்ட் நீங்க இந்த டூல், இந்த போஸ்டர் எப்போதும் உங்க கையில இருக்கணும். ஒரு விசிட்டிங் கார்டு சைஸாவது போட்டு உங்க பாக்கெட்ல வைங்க. இதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், இதைத்தான் நான் எடுப்பேன் அப்படி நீங்க சொல்லுங்க. முடிவு பண்ணுங்க. 25%க்கு மேல 1% கூட நான் எடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணுங்க. நமக்கு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த கட்டளை கிடையாது, நமக்கும் இந்த கட்டளை தான். நாமளும் என்ன பண்ணணும்? இப்ப நம்ம டீம்ல இருக்கவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு நாம மட்டும் 100% எடுத்து செலவு பண்ணா நமக்கு என்ன நடக்கும் தெரியுங்களா? டீம்ல இருந்து வரக்கூடிய வருமானம் முழுசா நமக்கு கிடைக்காது. சோ நாமளும் இதே ஃபாலோ பண்ணணும். நாமளும் இதை ஃபாலோ பண்ணணும், அவங்களும் இதை ஃபாலோ பண்ணணும். சோ இதை எல்லாருமே சேர்ந்து ஃபாலோ பண்ணிட்டோம்னா இந்த பிவிசி கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய இந்த பிவிசி மெட்டாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தை நீங்க அதிக அளவுல சேர்க்கவும் முடியும், மிகப்பெரிய அளவுல அச்சீவ்மெண்ட்டும் பண்ண முடியும், மில்லியனர்ஸாவும் ஆக முடியும். புரிந்து கொள்ளுங்கள். பிவிசி மெட்டா அப்படிங்கிறது ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சி, ஒரு ட்ரேடிங்ல போறோம் அதுல சம்பாதிக்கிறோம், அதெல்லாம் கிடையாது. நீங்க எந்த ட்ரேடிங் பண்ண வேண்டாம், எந்த ஷேர் மார்க்கெட் பண்ண வேண்டாம், எந்த காயினையும் வாங்கி வச்சு விற்கவும் வேண்டாம், விளையாடணும் அந்த வேலை உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு என்ன? பணம் சம்பாதிக்க வந்திருக்கிறீங்க. பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்? ஒரு சீடு பார்ட்னர் ஆகணும், டோக்கன் ஃபார்மிங் பண்ணணும். நீங்க இன்னொருத்தருக்கு என்ன பண்ணணும்? அவங்களே சீடு பார்ட்னர் ஆக்கணும், டோக்கன் ஃபார்மிங் பண்ண வைக்கணும். இது மட்டும்தான் உங்களுடைய வேலை. அப்ப இந்த மாசம் எனக்கு ஒரு 10,000 வருதா, அடுத்த மாசம் 15,000 வரதுக்கு நான் என்ன வேலை செய்யணும், அடுத்த மாசம் 20,000 வரதுக்கு என்ன வேலை செய்யணும், அடுத்த மாசம் எனக்கு 1 லட்சம் ரூபாய் வரதுக்கு என்ன வேலை, அதைத்தான் நீங்க கத்துக்கணும். நீங்க பணத்தை அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு உண்டான பயிற்சியை நீங்க எடுக்கிற வேலை பாருங்க. பிவிசி மெட்டா தன்னால உங்களுக்கு வரும். ஏன்னா வெளியே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பிவிசி மெட்டாவை காசு கொடுத்து வாங்கி அவங்க வேலட்ல வைக்கணும். விலை ஏறுச்சுன்னா சந்தோஷம், இறங்குனா கஷ்டம். ஆனா இங்க அப்படி இல்ல. பிவிசி மெட்டாவை நீங்க ஃபார்மிங் பண்றீங்க, பிவிசி மெட்டாவையே ஃபார்மிங் பண்றீங்க. ஆனா ரிட்டர்ன் வரும்போது பிவிசி மெட்டாவை உங்களுக்கு வரும். நீங்க விருப்பப்பட்டா பிவிசி மெட்டா வச்சுக்கலாம், இல்லைன்னா அதை ENR கேஷ் பண்ணி என்கேஷா எடுத்துக்கலாம். அப்ப பிவிசி மெட்டாவை அதிக அளவில் சம்பாதிக்கிற வாய்ப்பு யாரெல்லாம் பிவிசி மெட்டா டோக்கன் ஃபார்மிங்குள்ள சீடு பார்ட்னர் டோக்கன் ஃபார்மிங் பண்றாங்களோ அவங்களுக்கு உண்டு அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. இந்த மணி மேனேஜ்மெண்ட்டை கத்துக்கங்க, டீமை க்ரோ பண்ணுங்க, பாசிவ் இன்கம் சம்பாதிங்க. ஏன்னா 20 லெவல்ல நம்ம கமிஷன் இருக்கிறதுனால சோ நீங்க இந்த டீமை மட்டும் கரெக்டா அமைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க உறங்கி கொண்டு இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய வாய்ப்பை நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்ற தைரியத்தோட நீங்க வாழலாம். வாரன் பஃபெட் சொன்னார் இல்லையா,
உறங்கிக் கொண்டிருந்தாலும் உனக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை நீ உருவாக்காவிட்டால் சாகும் வரை உழைத்துக் கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அது உண்மை. ஆனா நம்ம பிவிசி மெட்டாவில் நாம அந்த வேலையை சரியா செஞ்சிட்டோம்னா நீங்க உறங்கி கொண்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு வருமானம் தடை இல்லாமல் வரும். நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, உங்க வேலட்டை காலையில ஆன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வருமானம் தரும். அப்படிப்பட்ட துறை தான் இந்த பிவிசி மெட்டா. சோ புரிந்து கொள்ளுங்கள், பயிற்சி எடுங்க, நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க, நீங்க அனைவரும் வெற்றி பெறலாம்னு சொல்லிட்டு இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். வாழ்க பேல்வின், வளர்க மக்கள், அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா உங்களுடைய உண்டில் வேலட்டில் சேமிப்பது நிச்சயம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சார் வணக்கம். நல்லா தெளிவாக புரியுற மாதிரி இன்னைக்கு பிளானை சொல்லி கொடுத்துருக்கிறீர்கள். ஆனா ஒரு கடை வைத்தாலும் கூட 50 லட்சம், 1 லட்சம், 2 லட்சம் போங்க, 10 லட்சம், 50 லட்சம் பேர் 50 லட்சம் ரூபா பணம் போட்டால் தான் ஒரு ஜவுளி கடையை ஓப்பன் பண்ண முடியும். அந்த ஜவுளி கடையை ஓப்பன் பண்ணிட்டு அவர் சும்மா உட்காந்துருந்தா புரியாது. கஸ்டமர் நிறைய வேணும். அந்த கஸ்டமருக்கு எடுத்து காட்டுறதுக்கே ஒரு 20 பேராவது கடையில் குறைஞ்சபட்சம் 20 பேராக போடுவாங்க அந்த வேலைக்கு ஆளுகள். அந்த 20 பேருக்கும் சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா ஒரு 12,000 ரூபா தான் தருவாங்க. இந்த 12,000 வச்சு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அவங்கள்ட்ட கஷ்டப்பட்டால் தான் ஒரு 25,000 சம்பளத்துக்கு வரும் கொடுப்பாங்க. அந்த 25,000 சம்பளத்துக்கு நம்ம பிவிசி மேட்டாவில் ஒரு 12,000 ரூபாய் கட்டினாவே நம்ம பார்ட்னர் ஆகிடுறோம். ஒவ்வொருத்தரும் பார்ட்னர் ஆகிடுறோம். இந்த பார்ட்னர் ஆகிறதுனால இந்த பிவிசி மெட்டாவில் வந்தால் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிவிசி மெட்டாவில் 2,500 ரூபா கட்டுறதுக்கு ஒரு 300 காயின் கிடைக்கும்னு தெளிவாக நம்ம லீடர் சொல்லி கொடுத்துருக்காங்க. டெய்லி தினசரி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. டெய்லி 5:30 6:30 வரலும் தினசரி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதில் நம்ம லட்சாதிபதியும் கோடீஸ்வரர்களும் மில்லியனர் ஆகிறதுக்கு வழிகாட்டுறாங்க. இந்த 12,000 வச்சு 12,000 வச்சு நம்ம 20 பேர்த்தை நமக்கு கிடைச்ச வாய்ப்பை 20 பேர்த்து சொல்லி தரணும். அந்த 20 பேர்த்தையும் பாமிங் பண்ண வைக்கணும். சீர்படனாக்கி பாமிங் பண்ண வச்சிட்டோம்னா நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம்னு தினந்தோறும் கணக்கு போட்டு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் அனைவரும் வருங்க. இந்த மாதிரி கற்றுக்கிட்டோம்னா பயிற்சி முயற்சி இருந்துச்சுன்னா வெற்றி நிச்சயம் நமக்கு. அதனால நீங்கள் அனைவரும் கலந்துக்குங்க. அனைவரும் கலந்து டைம் இல்லைங்க சார். டைம் கரெக்டாக முடிஞ்சு போச்சு. இன்னொரு 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம முடிக்கணும். உரைகளை இந்த பிளானை முடிக்கணும், இதில் முடிக்கணும் சார். அதனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த அடுத்ததாக ஒவ்வொருத்தராக உங்களுடைய சந்தேகங்களும் கேள்விகளும் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம லீடர் சார்கிட்ட வாங்க சார். அனைவரும் ஒவ்வொருத்தராக கேட்டு பேசுங்க சார். பேச வாய்ப்பு கொடுத்த ஒரே இடம் பேச வாங்கலாம் என்று சொல்லி இதே பிவிசி மெட்டால் மட்டும்தான் இருக்கிறது. வாங்கல் பேசலாம் சார். கேள்வி இருந்தாலும் கேளுங்க சார். நன்றி, வணக்கம் சார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அடுத்ததா உங்களுடைய இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்தது அப்படிங்கறத கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா அதை பத்தி கூட ஒரு 2 வார்த்தைகள் பேசிட்டு வைண்ட் அப் பண்ணலாம். விரைவா வாங்க பேசுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே தெளிவா இருக்கிறீங்க, புரிதலோடு இருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. சோ இப்படிதான் இருக்கணும், சரிங்களா? வாருங்கள் முருகேசன் சார், திருச்செங்கோடு சார். காலை வணக்கம் சார். உற்சாகமான காலை வணக்கம் சார். அருமைங்க சார். ஏழிப்பேர் ஆப்பரில் இவ்வளோ ஒரு தெளிவா நீங்க சொல்லி தரீங்க. ஆனா அருமையா பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க சார். அதாவது நம்ம புரிதலோட நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லி, நம்மளுக்கு சொல்ல தெரியலனாக்கா நம்ம லீடரை வச்சு அவங்க கிட்ட பேசி 7 பேர் ஆப்பரில் அவங்கள இணைச்சிட்டோம்னா லட்சங்களை கோடிகள் வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தெளிவாக நீங்க சொல்லி தரீங்க. ஆனா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்ட்னர்கள் அனைவரும் இதை திட்ட விளக்கத்தோட நம்ம பண்ணினோம்னா லட்சங்களும் கோடிகளும் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமது டேனியல் ஜான்சன் ஐயா அவர்கள் நம்மளுக்கு திட்ட விளக்கத்தை அருமையா சிஸ்டத்துல அமைச்சு கொடுத்துட்டாரு. இந்த திட்டத்தை நம்ம சரியா பயன்படுத்தணும்னா போதும் சார். ஒரு சின்ன குட்டி கதைங்க சார். ஒரு முட்டை வியாபாரி
அவர் வந்து பண்ணையில் போய் ஒரு 20 அட்டை வாங்கிட்டு வந்தார். அப்போ வந்து அவர் வந்து பல கடைகளில் போய் பேசி பேசி ஒவ்வொரு அட்டையாக வச்சுக்கிட்டு இருந்தாருங்க சார். அப்போ நாள் வைக்கும்போது ஒவ்வொரு அட்டை வாங்கினாங்க. மறுநாள் வந்து இவர் போய் முட்டை வந்து ஒரு 5 அட்டை சேர்த்து பார்த்தாரு. அந்த 5 அட்டை 15 அட்டையாக மாறினிக்கு. அந்த 15 அட்டையும் கொண்டு போய் மறுநாள் கொடுத்துருக்காரு. நல்லா ஓடி இருக்கு. 15 அட்டையும் 15 கடைக்கு வச்சுட்டாரு. மீண்டும் வந்து 3வது நாளும் போறாரு. 3வது நாள் போகும்போது 15 ஓடிடுச்சு இல்ல, நம்ம இதுல இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுப்போமே அப்படின்னு சொல்லி 20 அட்டையா வாங்கிட்டு வந்தாரு. 20 கடைக்கு வச்சாரு. 20 கடைக்கு ஓடுனிக்கு. அப்ப இவரால் அலைய முடியல. 20 கடைக்கு போய் வைக்கணும், பாம்புல போய் எடுத்துக்கிட்டு வரணும். அப்ப சின்ன ஒரு கடை ஒன்று ஆரம்பிச்சாரு. அதுல வந்து முட்டையெல்லாம் வந்து ஒரு 50 அட்டை கொண்டாந்து சேகரித்து வச்சுட்டாரு. இப்போ வந்து பக்கத்தில் கடைக்காரவங்கெல்லாம் எங்கே முட்டை வாங்குறீங்கன்னு கேட்டாக்க அந்த கடையில் வந்து நாங்கள் வாங்குகிறோம், அவர்கிட்ட போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ சரின்னு சொல்லி மக்களும் வந்து வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்தோடனே சரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 100 அட்டையாக கொண்டாந்தார். கொண்டாந்தோடனே வியாபாரம் நல்லா ஜோராக ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடும்போது சரி நம்ம ஏன் இப்படியே வச்சுக்கிட்டு கடையில் வச்சுக்கிட்டே வியாபாரம் பண்ணணும், ஒரு 2 பேத்துக்கு நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி 2 பேரை செலக்ட் பண்ணார். காலேஜ் பசங்க படிச்சுட்டு 4 மணிக்கெல்லாம் வெளியே வந்துடுறாங்க. அந்த பசங்களுக்கு வந்து ஒரு பார்ட் டைம் வேலையா அவர் கொடுக்கலான்னு சொல்லி அவர் கொடுத்தாரு. அந்த பசங்களும் வந்து சரி உடனே ஒரு 10 அட்டையை எடுத்துக்கிட்டு போய் அவங்களுக்கு தெரிஞ்ச கடையில கொடுத்தாங்க. கொடுக்கும்போது நல்லா ஜோரா ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் வியாபாரி நல்லா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப வந்து அந்த பையன் வண்டியில வச்சு ஒரு 20 அட்டையை கட்டிக்கிட்டு போகும்போது டிராபிக்ல வந்து வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த முட்டையெல்லாம் கீழே விழுந்துருச்சு. விழுந்தோடனே எல்லா முட்டையும் உடஞ்சிருச்சு. பாதி முட்டை தேருது. அப்ப டிராபிக்ல இருந்தவங்க எல்லாம் ஒடியாந்து தூக்கி விட்டு ஆளுக்கு என்ன பண்றாங்க, இப்படியெல்லாம் போகக்கூடாதுப்பா, பார்த்து இது பண்ணணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த வியாபாரி கடைக்கு காசு வசூல் பண்றதுக்காக வேண்டி போயிருக்காரு. அப்ப இந்த பையன் நம்ம கடையில முட்டை எடுத்துக்கிட்டு வந்த பையன் தானே, இந்த பையன் இப்படி போட்டு உடைச்சிட்டானே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கோவப்படலை. ஓடி போய் அவருக்கு வந்து தட்டி கொடுத்து சரி பரவாயில்லப்பா, இனிமேல் இந்த மாதிரி தவற பண்ணாத, கொஞ்சம் பொறுமையா நிதானமா போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டம் சேர்ந்துட்டீங்க. நம்ம ஆளாளுக்கு ஒவ்வொரு அறிவுரை தான் நம்ம கூறிக்கிட்டு இருக்கோம். அந்த பையனுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுத்தாக்கா அந்த பையன் வந்து அவங்க ஓனர்கிட்ட திட்டு வாங்காம வருவாள்ல, நாளைக்கு அவன் வேலைக்கு போவான்னு சொல்லி அவர் ஒரு 20 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. கூட்டம் சேர்ந்துருச்சுங்க சார். கூட்டம் சேர்ந்தோடனே ஆளாளுக்கு 20 ரூபா, 10 ரூபா, 5 ரூபா, 50 ரூபா, 100 ரூபான்னு கொடுத்து பையனுக்கு வந்து நிறைய பணம் வந்து முட்டைக்கு மேலே சேர்ந்துருச்சு. முட்டைக்கு மேலே சேர்ந்தோடனே இந்த வியாபாரி அங்கேருந்து வந்தார்ல, 20 ரூபா கொடுத்தாருல, அவர் வந்து தூரமாக போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டார். உட்காந்தோடனே அந்த பையன் என்ன பண்ணா, முட்டை வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு இந்த காசு எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் கையில் கொடுத்துட்டு கையெடுத்து கும்பிட்டுருக்கான். தவறு நடந்து போச்சுங்க சார், இது ஒன்றும் இல்லை பரவாயில்லன்னு சொல்லி அவர் வந்து அந்த பணத்தை வாங்கிக்கிட்டாரு. அப்போ வாங்கினோன்னே இங்க கொடுத்தவங்கெல்லாம் நிற்கிறாங்கல்ல, அவங்க வந்து கேட்டிருக்காங்க, பணத்தை நீயா அந்த தாத்தாவுக்கு கொண்டு கொடுக்குற, நீ வந்து இந்த காசை வச்சு நீ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே அவர் தாங்க எங்க ஓனரு. அவர் வந்து கொஞ்சம் அந்த 20 ரூபா நோட்டை அவர் கொடுக்கலன்னா அவர் முட்டையெல்லாம் வந்து லாஸு. இந்த பையனை வேலையை விட்டு நிறுத்தியிருப்பாரு. அந்த செகண்ட்ல அவர் வந்து மைண்டை யூஸ் பண்ணி 20 ரூபாயை கொடுத்து அந்த பணத்தெல்லாம் வசூல் பண்ணிட்டாரு. முட்டையோட லாப காசும் சேர்த்து அதுக்கு மேலேயும் வசூல் பண்ணிட்டாரு. பெரிய ஒரு பாராட்ட அந்த பையனுக்கு தெரிவிச்சாரு. அதே போல நாமளும் வந்து முயற்சி எடுப்போம் சார். எடுத்து நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம தேடுவோம். லட்சங்கள் கோடிகள் என்ன மில்லியனரே ஆகிறதுக்கான மோட்டிவேஷன் நீங்க கொடுக்குறீங்க. நன்றிங்க சார்.
நன்றி சார், நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அருமையான ஒரு கருத்து பதிவு, அருமை அருமை, வாழ்த்துக்கள் சார், வெற்றி பெற வாழ்த்துக்கள். சோ நீங்க ஏர்லிபேர்ட் ரீச் பண்ணிட்டீங்க, இன்னும் அதிகமான ஏர்லிபேர்டை ரீச் பண்ணணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள் சார், வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த பார்ட்னர் விரைவா வாங்க. நன்றிங்க சார். நன்றி சார், நன்றி நன்றி சார். வணக்கம் சார், நான் வடிவேல் சார். வணக்கம் வடிவேல் சார், உற்சாகமான காலை வணக்கம், சொல்லுங்க. முக்கியமான காலை வணக்கம் சார். இப்போ நான் ஒரு ஓகே சார், வண்டியில பாஸ் ஆகிட்டு இருக்கிறேன். அவர் முகேஷ் சார் சொன்ன மாதிரி நான் வண்டி ஒரு பக்கம் நிறுத்திட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். சரி 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 வரைக்குதான் சார், என்ன கொஞ்சம் டைம் அப்படியே வர வர கேட்டுக்கிட்டே வந்தேங்க. நல்ல ஒரு ஏர்லிபேர்ட் ஆஃபர், நல்ல ஒரு சூப்பர் இதுங்க சார். நீங்க வந்து ஒரு டெய்லியும் வந்து ஒரு வாத்தியார் மாதிரி எங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. நாங்களும் உங்க போறதுக்கே நாங்கள் அனைவரும் வந்து கொண்டே இருக்கிறோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. பாருங்கள், எல்லாருமே ஜெயிப்போம், எல்லாருமே மில்லியனர்ஸ் கனவுல ஜெயிச்சு காமிப்போம். வாழ்த்துக்கள். ஓகே சார், ரொம்ப நன்றி. நன்றி சார். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்க டீம் நிறைய க்ரோ பண்ணுங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி ரெஃபரல் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிவ் இன்கத்தை ஏர்ன் பண்றதுக்காக நீங்க ரெஃபரலை கையில எடுங்க. ஸோ நிறைய பேர்த்த வாழ வைக்கிறோம் அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கு வாங்க. ஏன்னா நீங்க மட்டும் மில்லியனர்ஸ் ஆக போறது இல்ல, உங்களை நம்பி இருக்கக்கூடிய, நம்பி வரக்கூடிய அத்தனை பார்ட்னர்களும் மில்லியனர்ஸ் ஆகாம வெளியே போக முடியாது. சோ மற்றவர்களை மில்லியனர்ஸ் ஆக்குறதுங்க, நாம மில்லியனர்ஸ் ஆகுறதே பெரிய சாதனை. இதுல மற்றவர்களை மில்லியனர்ஸ் ஆக்குறதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் நம்ம கையில கொடுத்துருக்கு. சோ இந்த பிவிசி மெட்டா மூலியமாக நாமளும் மில்லியனர்ஸ் ஆகுவோம், அவங்களையும் மில்லியனர்ஸ் ஆக்குவோம். அதுக்குண்டான முயற்சி, பயிற்சி, புரிதல், நம்பிக்கை, இதையெல்லாம் நாம தான் உருவாக்கணும். சோ நம்ம கிட்ட இருந்து அது வரணும். அதுக்குண்டான பயிற்சி முயற்சியோட வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். வேற யாராவது பேச விரும்புறவர்கள் வாருங்க, பேசலாம். அடுத்து நாகராஜன் சார், நீங்க நன்றி உரை கூறி வைண்ட் அப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்பிக்கையோட வாங்கல், வெற்றி பெறுவோம். பயிற்சி முயற்சி இருந்தால் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி நீங்க மீட்டிங்கில் அனைவரும் கலந்துகிட்ட பிவிசி மெட்டா பார்ட்னர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்மள வடிவேல் அவர்கள் சார், வடிவேல் சார் அவர்கள் லாரி ஓட்டிட்டு இருந்தாலும் எவ்வளோ இடைஞ்சல், ஒரு நொடி நிமிடம் மாறினாலும் தடம் புரண்டு விடும். ஆனால் அது தெளிவாக லைனை ஓட்டிக்கிட்டு, லைனில் வண்டி ஓட்டிக்கிட்டே ஒரு ஓரமாக நிப்பாட்டி நம்ம கிட்டே ஒரு 2 வார்த்தை பேசுகிறார். டெய்லி நான் வரேன்னா மீட்டிங்கில் அவர் டெய்லி கலந்துக்கிறாரு. இந்த வாரில் ஒரு மீட்டிங் கூட மிஸ் பண்ணது இல்லைங்க. நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி அவர் கொஞ்சம் புரிஞ்சு கற்றுக்கிட்டு இருக்கிறாருங்க. நல்லா தெளிவாக சொல்கிறாங்க. வடிவேல் சார் அவர்களுக்கும் நன்றி. இது எனக்கு அதுக்கு முன்னால் பேசிய ஓட்டல் கடை அதிபர் திருச்செங்கோடு முருகேசன் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நல்ல டெய்லி ஏதோ ஒரு கதைகளை சொல்லுகிறார், நல்லா தெளிவாக இருக்கிறது. ஒரு சின்ன கதையை சொன்னாலும் கரெக்டாக இருக்குது. அவர் கீழே ஒருத்தர் ஐடி போட்டிருக்காங்க, அவங்க சிலோனில் இருக்காங்க. அவர் ஒரு நாள் கூட இதுவரையிலும் லேட்டாக வந்ததில்லை. முதல் அவர் இதை ஓப்பன் பண்ணோன்னே அவங்க தான் வருவாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நான் முன்னால் வந்திருக்கேன் அவருக்கு முன்னால் என்று சொல்லி இந்த நன்றி எல்லாரும் வந்ததுக்கு நன்றி கலந்துறேன். நாளை காலையில் 5:30 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிக்க முடியும். அது 6:30 1 மணி நேரம் நடக்கும். அதனால அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா நிச்சயம் சொல்லி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.